இருந்தது. 7 இடங்களில் கனமழை. அதில் மிக கனமழை காயல்பட்டினம், திருச்செந்தூர் 15 சென்டிமீட்டர் மழை. தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே. திருச்செந்தூரில் இருக்கிற AWSல 13 சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது. கனமழை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பதிவாயிருந்தது. தமிழகத்தில் இந்த அக்டோபர் 1 முதல் 16 அக்டோபர் இன்று வரை பதிவான மழை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இன்றைய தேதி வரைக்குமான இயல்பு நிலை பார்த்திங்கன்னா அது 7 சென்டிமீட்டர். அப்போது 16 நாட்களுக்கான மழை அளவு இன்று வரைக்கும் இயல்பிலிருந்து 37% அதிகமாக பதிவாயிருக்கு. இன்றைய சினாப்டிக் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா 16லிருந்து 18 அக்டோபர் வரைக்கும் அடுத்த 3 தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 19லிருந்து 22ஆம் தேதி அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த 2 தினங்கள் 16, 17 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது.